அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ட்ரம்பை கைவிடும் இளவரசர் பின் சல்மான், சவுதி நிலைப்பாட்டால் ஆடிப்போன அமெரிக்கா. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு மத்திய கிழக்கில் உள்ள பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று பலரும் நம்பினர். சவுதி அரேபியாவுடன் ட்ரம்புக்கு நல்லுறவு இருக்கும் சூழலில் குறைந்தது சவுதி இஸ்ரேல் இடையேயான பிரச்சினைகளாவது முடிவுக்கு வருமென்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் கருத்தை சவுதி கூறியுள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ட்ரம்ப் வருகைக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளிடையேயான பதட்டம் குறையும் மற்றும் குறிப்பாக சவுதியுடன் ராஜதந்திர தொடர்பும் கூட ஏற்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துள்ளது. இதற்கு என்ன காரணம்? ட்ரம்புக்கு சவுதி அரேபியா அனுப்பிய மெசேஜ் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கலாம். அதாவது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் காசா சுற்றியுள்ள பிரச்சினை பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. காசா பகுதியில் வாழும் மக்கள் தனியாக தங்களது பாலஸ்தீனம் என்ற நாடு வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கு மத்திய கிழக்கில் உள்ள இதர இஸ்லாமிய நாடுகளும் ஆதரவளித்து வருகிறது. இருப்பினும் இஸ்ரேல் இதை ஏற்பதாக இல்லை. இதனால் எந்த ஒரு அரபு நாடு உடனும் இஸ்ரேலுக்கும் ராஜதந்திர ரீதியான உறவு இருப்பதில்லை. இதற்கிடையே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு நிலைமை மாறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அதிலும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அதிபர் ட்ரம்புக்கும் இடையே நல்லுறவு உள்ள சூழலில் அதை பயன்படுத்தி இஸ்ரேல் சவுதி இடையேயான உறவு சீராகும் என சொல்லப்பட்டது. இருப்பினும் இதை திட்டவட்டமாக மறுத்துள்ள சவுதி அரசு 1967 இருந்த எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டுமென்றும், அதுபோல பாலஸ்தீனத்தை உருவாக்கும் வரை இஸ்ரேலுடன் எந்த ஒரு ராஜதந்திர உறவுகளையும் வைத்திருக்க மாட்டோம் என்பதை சவுதி அரேபியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சவுதிக்கு பாலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதில் முன்னுரிமை இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் அதற்கு நேர்மாறான கருத்தை இப்போது சவுதி அரேபியா திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. அதாவது பாலஸ்தீன விவகாரத்தில் ட்ரம்பை இளவரசர் பின் சல்மானுக்கு கைவிட்டு விட்டார் என்றே சொல்லலாம். அதில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதியின் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக விளக்கியிருக்கிறார். மேலும் பாலஸ்தீனியர்களை அவர்களது நிலத்திலிருந்து வெளியேற்றும் எல்லா விதமான முயற்சிகளையும் சவுதி அரேபியா எதிர்க்கும் என்றும், இந்த விவகாரத்தில் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்றும் சவுதி இதன் போது தெரிவித்துள்ளது. இதுவரை பாலஸ்தீனத்தை எந்த ஒரு முக்கிய சர்வதேச அமைப்பும் உலக நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை. எனவே இதற்கான நடைமுறையை விரிவுபடுத்துமாறு சவுதி அரேபியா உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீன விவகாரத்தில் முகமது பின் சல்மானின் நிலைப்பாடு இதுதான் என்பதை அந்நாட்டு அரசு அமெரிக்காவிடம் தெரிவித்துவிட்டதாகவே தெரிகிறது. முன்னதாக காசா பிரச்சினை தொடர்பாகவும் ட்ரம்ப் ஒரு புதிய தீர்வை முன்வைத்திருந்தார். அதாவது பாலஸ்தீனர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறினால் அமெரிக்கா அதை வாங்கி டெவலப் செய்யும் என கூறியிருந்தார். இருப்பினும் சவுதி உள்ளிட்ட அனைத்து அரபு நாடுகளுமே ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஏற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.